ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு இன்றைக்கி நான் ஆன்சர் சொல்கிறேன். நிறைய பேர் ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எல்லா வீடியோக்கும் தவறாமல் கமெண்ட் பண்ணிடுவாங்க. அதில் பார்த்துட்டோம்னா அனிஷா, காவ்யா, காஞ்சனா, சாந்தனவி, பரிம்லா கார்த்தி, முத்து டெய்லரிங், மாலதி வசந்த், பூபதி தீபா, ஆனந்த் ஜி, மதிவர்த்தனி, கவினேஷ் தினேஷ், பானு கார்த்தி, பிரியா சரவணன், ரக்ஷனா ராமன், சியாமலா, ரம்யா ராஜா, ஆர்த்தி பாலாஜி, யாழு நிமல், ஸ்ரீமதி, ஏ பாண்டியன், கவிதா, ப்ளூபேர்டு, இவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே ஏன் இதை இப்படி பண்ணியிருக்கீங்க, ஏன் நீங்கள் ஃப்ரண்ட்டில் கவர் தட்டு எடுக்கலை, இந்த மாதிரி சொல்லிவிட்டு நிறைய டவுட்ஸ் உடனே கேட்டுருவாங்க. அதோடு ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நிறைய எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு அதிகமாக வரக்கூடிய கமெண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஷாப் எங்கே வச்சுருக்கீங்க, உங்களோட டைம் ஷெடியூல் எனக்கு கொடுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி எல்லாமே நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் நான் சாரியும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட்டாக 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் என்னோடய வாய்ஸ் கிளியராக இல்லாதனால நான் போட்ட வீடியோ தெளிவாக புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ரீசன் பார்த்துட்டிங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த வாய்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கட்டிக்குது. அதனால தான் உங்களுக்கு சரியாக புரியாமல் இருந்திருக்கும். அதே மாதிரி சொன்ன விஷயத்தையே நான் திரும்ப திரும்ப ஒரு 2-3 தடவை சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணம் பார்த்துட்டிங்கன்னா அப்பப்போ அண்ணியை நெட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி சொல்லி சொல்லி பழகினது அது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. அதையும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடணும் அப்படிங்கிறக்காக தான் நான் 2-3 தடவை ஒரு விஷயத்தையே ரிப்பீட்டாக சொல்லிடுறேன். அந்த மாதிரி உங்களை போட்டு ரொம்ப கழுத்து அறுத்துருந்தேன்னா சாரி, என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் நான் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இனிமேல் பார்த்துட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத வள தொலை விஷயங்கள் எதுவும் வீடியோவில் இருக்காது. இதுக்கு முன்னாடி தெளிவாக புரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, அதுக்கு ஐ எம் ரியலி வெரி சாரி. நிறைய பேர் எங்கிட்ட கேட்கக்கூடிய அதிகமான கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்கள்கிட்ட டெய்லரிங் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறீங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது கிடையாது. நான் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு, சென்னையிலேருந்து கூட கால் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளால் ரெகுலராக டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்களையெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ஷெடியூல் போட்டு ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் எந்த ஷெடியூலும் பார்த்து நான் ஒர்க் பண்ணுறது கிடையாது. என்னோடய ஒர்க்கு முடிஞ்சது அப்படின்னா நான் ஸ்டிச்சிங்க்கு வந்துடுவேன். இடையில ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க் வந்ததுனாவோ இல்லை வெளியே எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை விட்டுட்டு தான் நான் போவேன். மற்றபடி டைம் ஷெடியூல் போட்டு எந்த ஒர்க்கும் நான் பண்ணுறது கிடையாது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நான் எப்பவும் மார்னிங் 3:30லேருந்து ஒரு 4:30க்குள்ளே எழுந்திரிச்சிருவேன். ஏன்னு பார்த்துட்டா என் ஹஸ்பண்ட் 7:30 அப்படிங்கிறப்போ வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ளே நான் சமைக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக நான் நேரமாகவே எழுந்திரிச்சிடணும். மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8-8:30க்குள்ளே என்னோடய ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு உள்ளே வரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா 10 மணி ஆயிரும். அந்த 1.5 மணி நேரம் பார்த்துட்டிங்கன்னா அந்த டயர்டு இருக்கும் இல்லைங்க, நேரமாக எழுந்திரிச்சு செஞ்சதில் ஒரு சலுப்பாக இருக்கும் எனக்கு. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு ஏதாவது டிவி பார்க்குறதோ மொபைல் பார்க்குறதோ பார்த்துட்டு தான் நான் டெய்லரிங்க்கு போவேன். ஒரு 10-10:30க்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்காட்ட பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் அக்கா எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால
நான் வந்து கடைக்கு வந்து தைக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன். அங்கே போய் தைச்சிட்டு வந்துட்டு என்னோடய ஃப்ரீ டைமில் தான் வந்து நான் இங்கே என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். அக்கா வந்துட்டு பார்த்துட்டோம்னா சிட்டியில் தான் கடை வச்சுருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முகூர்த்தம் டைமு, அதோடு வந்துட்டு கோவில் ஃபங்க்ஷன், அப்புறம் சின்ன சின்ன வீட்டு ஃபங்க்ஷன்னு சொல்லிவிட்டு நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரதுனால அவங்களால வந்து ஆர்டர் வந்து டைமுக்கு டெலிவரி பண்ணணும் இல்லைங்களா. அதனால் வந்து ஆள் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கால் பண்ணி கேட்டாங்க. ஆல்ரெடி 2 டெய்லர் வந்து அங்கே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் வந்து குயிக்காக முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு என்னை கால் பண்ணி கேட்டாங்க. ஓகேங்க்கா நானும் வரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். 11 மணி வாக்கில் வந்து நான் கடைக்கு கிளம்பிடுவேன். கிளம்புன்னா 11:10 வந்து கடைக்கு போய் ரீச் ஆகிடுவேன். ஈவினிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 மணிக்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் காலையில் கட்டிங் போட்டு வச்சுட்டு போயிருந்தனாவோ இல்லை ஸ்டிச்சிங் வந்து பெண்டிங்கில் விட்டுட்டு போயிருந்தனாவோ ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தது அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒரு 6 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நைட்டுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 2 பேருமே குட்டி பசங்க அப்படிங்கிறதுனால 7 மணிக்கெல்லாம் வந்து பசிக்குதுன்னு சொல்லி கேட்டுருவாங்க. 7 மணிக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 7:30 8 மணிக்குள்ளே வந்து தூங்கிடுவாங்க. அதனால் வந்துட்டு நேரமாகவே சமைச்சிடணும் அப்படிங்கிற ரீசனுக்காக 6 மணிக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒர்க்காக இருந்தாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டேன். எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியல, ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க, அவசர ஆர்டர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்துட்டு வேறு ஏதாவது ஆல்டர் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்கில் வந்து இருப்பேன். இல்லை அப்படின்னா 6 மணி வரைக்கும் தைச்சிட்டு அதோடு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்குவேன். அப்புறம் வந்து கேட்குறீங்க, ஒரு நாளைக்கு வந்து எத்தனை ப்ளவுஸ் தைப்பீங்க, உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து எவ்வளோ கிடைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து சீசன் டைமாக இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 20 ப்ளவுஸ் 22 மோஸ்ட்லி 15க்கு மேலே தைப்பேன். ஆர்டர்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் இப்படியும் வந்து தைப்பேன். ஆர்டரே இல்லை அப்படின்னா கம்முன்னு வந்து ரெஸ்ட் எடுப்பேன். ஏதாவது சின்ன சின்ன வீட்டு வேலைகள் பண்ணிவிட்டு வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க்கை பார்த்துட்டு ஃப்ரீயாக தான் இருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் தைச்சினாலும் சரி இல்லை கடைக்கு போய் தைச்சினாலும் சரி நான் வந்து மந்த்லி வந்து ஒரு 15க்கு மேலே கிடைக்கிற மாதிரி வந்து பார்த்துப்பேன். சம்டைம்ஸ் இதுவும் இல்லாமல் போயிருக்கு சரிங்களா. அது வந்து கிடையாது. காமனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 15,000க்கும் மேலே வந்து இன்கம் இருக்குது சரிங்களா. அதாவது நம்ம அடிக்கிற சின்ன சின்ன நைட்டி ஓர் அடிக்கிறது, சாரீ ஓர் அடித்து கொடுக்குறது, ஃபால்ஸ் வச்சு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து தான் வந்து இதில் வரும் சரிங்களா. அதனால் வந்துட்டு ஒரு நாளைக்கு வேலை அதிகமாகவும் இருக்கும், ஒரு நாளைக்கு வேலை கம்மியாகவும் இருக்கும். ஸோ டோட்டலாக நம்ம கால்குலேஷன் பண்ணுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மாதம் ஒரு 15,000 ரூபாய்க்கு மேலே நமக்கு வந்து இந்த டெய்லரிங்கில் வந்து இன்கம் இருக்குது. கடையில் வந்து எவ்வளோக்கு தைப்பேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து மேக்ஸிமம் வந்து 4,000 to 4,500, மினிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3,500லேருந்து 4,000 ரூபாய்க்குள்ளே. நமக்கு வந்து அது இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் காசு சரிங்களா. இப்போ ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து லைனிங் தைச்சோம் அப்படின்னம்னா 90 ரூபா தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதுவே வீட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா 100 ரூபா தருவாங்க சரிங்களா. எல்லா நாளும் வீட்டுக்கு வந்து கிடைக்குமான்னு பார்த்தா கிடையாது. ரொம்ப எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது, கடையில் ஆளுங்க வந்து கிளம்பிடுவாங்க, எனக்கு வந்து தைக்கிறதுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்துட்டு வீட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வீட்டுக்கு கொண்டு வரப்போ பார்த்துட்டிங்கன்னா 10 ப்ளவுஸ்க்கு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4,000 ரூபாலேருந்து 4,500 வரைக்கும் ஏர்ன் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேன், டெய்லர்ஸ்கிட்ட வந்து எப்போவும் நம்ம கையில் ஒரு 100 ரூபா காசு கூட இல்லாமல் இருக்காது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து தைச்சு வாங்கிட்டு போவாங்க, இல்லை தைச்சு வச்ச ப்ளவுஸை வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காசு இல்லாமல் இருக்கவே இருக்காது. மாதம் முதலுக்கும் காசு இருக்கும், இடைப்பட்ட நாட்கள்லேயும் காசு இருக்கும், மாத கடைசியிலையும் வந்து காசு இருக்கும் சரிங்களா. அதனால் டெய்லர்ஸாக இருக்கிறதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போவும் நம்ம கையில் வந்து கொஞ்சோண்டு அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கை கிடைக்கிது மாத கடைசி அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கும் நம்மளுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் என்ன, எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் வந்து பப்ளிக்காக கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் எல்லோரும் லேடிஸ் அப்படிங்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை தான். இருந்தாலும் வந்து கொஞ்சம் அது வேணாமே அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு நான் நம்பர் கொடுத்துருப்பேன்.
அது வந்து சுவிட்ச் ஆஃப் வருதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெட்வொர்க் தான் காரணம். நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன். உங்கள் எத்தனை பேர்த்துக்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது அப்படின்னு தெரியல. நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராமில் லிங்க்குள்ளே போய் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக என்னோடய இன்ஸ்டாகிராம்குள்ளே வந்துடும். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் கால் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் அனுப்பிக்கலாம். வாட்ஸ்அப்பில் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. சரிங்களா? அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எந்த ஃபோன் நம்பரும் தேவையில்லை. அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி உள்ளே வரீங்க. ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது டவுட் கேட்கணும், நீங்கள் தைச்ச ப்ளவுஸில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் அனுப்பலாம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சரிங்களா? நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் கால் பண்ணிங்கனாலும் நான் வந்து அட்டன் பண்ணுவேன். சரிங்களா? அதனால் வந்துட்டு இதுக்கு முன்னாடியும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கால் பண்ணியிருக்காங்க. நான் வந்துட்டு அட்டன் பண்ணி பேசியிருக்கேன். அவங்களுக்கான சில டவுட்ஸும் வந்து நான் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் இது வந்து நம்மளுக்கு நம்ம கான்வர்சேஷனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸ்லீவ் கட்டிங் தனியாக போட சொல்லியிருக்கீங்க, பட்டி மட்டும் தனியாக கட் பண்ணி போட சொல்லியிருக்கீங்க. ஏன் ஒரு சில ப்ளவுஸ்க்கு வந்து ஃப்ரண்ட்டில் கவர் தட்டை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 by 1 வந்துட்டு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறதுனால நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வீடியோ வந்து டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்ட வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். சரிங்களா? அப்புறம் வந்து 31 இன்ச்சில் வந்து ப்ளவுஸ் கட்டிங் போடுங்க, 32 இன்ச்சில் போடுங்க, 44 இன்ச்சில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லா வீடியோவும் நான் வந்து கொடுப்பேன். சரிங்களா? யார் கேட்டும் நான் வந்து அந்த வீடியோ போடாமல் இருக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் கேட்குற டவுட்டை வந்து கிளியர் பண்ணுற இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து வரும். கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? அதுக்கு மட்டும் நான் சாரி கேட்டுக்கிறேன். என்னோடய டெய்லரிங் ஷாப் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க. ஷாப் வந்து இது வரைக்கும் வைக்கலை, வீட்டில் தான் தைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் ஐடியா இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இன்னும் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் பார்த்துட்டு இதுக்காக தனியாக வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.